ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் 2 ஸ்டாக்கு விற்றேன், ஒரு ஸ்டாக் வாங்கினேன். அதோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதலாவதாக நான் வாங்கின ஸ்டாக் என்னென்னா குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட். அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனலிஸ், அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் 2 ஸ்டாக் விற்றேன். அது என்ன ஸ்டாக்குன்னு இப்போ பார்ப்போம். அது என்ன ஸ்டாக்னா, ஃபர்ஸ்ட் ராஷ்டிரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிடெட். இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனலிஸும் இதுக்குண்டான ஒரு வீடியோவும் நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி மார்ச் 18ஆம் தேதி அன்னைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் இந்த ஷேர் 15% மேலே உயர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்கை வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்கு நான் விற்றேன். அதாவது அப்போ நான் மார்ச் 18 அன்னைக்கு வாங்கினதுலேருந்து இந்த ஸ்டாக்கு ஒரு 14% உயர்ந்து இருந்துச்சு. அதனால இந்த ஸ்டாக்கு நான் விற்றேன். அடுத்ததாக குஜராத் மினரல்ஸ் லிமிடெட். அந்த ஸ்டாக்கும் நான் வாங்கின விலையிலேருந்து ஒரு 15% கெயின் ஆகிருந்துச்சு. அதனால இந்த 2 ஸ்டாக்கும் நான் விற்றேன். இது மூலிமா எனக்கு வந்த லாபம் பார்த்தீங்கன்னா 1200 வந்துச்சு. நான் எப்பயுமே மோஸ்ட்லி ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணுவேன். அதாவது ஒரு ஸ்டாக்கு இறங்க இறங்க வாங்குவோம், ஏற ஏற விற்போம். அதாவது ஒரு 100 குவான்டிட்டி என்கிட்ட இருக்குன்னா ஒரு 20 குவான்டிட்டி ஃபஸ்ட்டு விற்பேன். ஒரு 15% ஏறிச்சுன்னா ஃபஸ்ட்டு விற்பேன். அடுத்தது ஒரு 20 குவான்டிட்டி ஏறிச்சுன்னா அதை விற்பேன். இல்லைன்னா அதே அந்த ஸ்டாக்கு இன்னும் இப்போ 10-15% இறங்கிச்சுன்னா அதை திரும்ப வாங்குவேன். அப்படி தான் நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவேன். நீங்கள் எப்படி ட்ரேடிங் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு லாபம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நான் வாங்கல குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிட்டடோட ஃபண்டமெண்டல் அனலிஸ் எப்படி இருக்குது, அந்த ஸ்டாக்குடைய சுற்றி உள்ள நல்ல விஷயங்களை பற்றி பார்க்கலாம். குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட் கம்பெனி 8 மே 2024 அன்னைக்கு அவங்களுடைய ஃபைனான்சியல் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறதா எல்ஐசி பிஎஸ்சி தரப்பில் செய்தி சொல்லப்படுகிறது. அப்போவுமே டிவிடெண்ட் ஏதாவது இருந்தால் அவங்க கம்பெனி தரப்பில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு 3% டவுன் ஆகிருந்துச்சு. இந்த ஸ்டாக்கு என்கிட்ட முன்னாடியே நான் வாங்கி விற்றுட்டேன், என்கிட்ட இல்லை. அதனால அந்த ஒரு காரணத்தினாலையும் இந்த ஸ்டாக்கு ஃபண்டமெண்டல் வைஸ் ஓரளவு நல்லா இருக்கு. அதனாலையும் இந்த ஸ்டாக்கை நான் வாங்கினேன். இந்த ஸ்டாக்கை கூகுளில் ஒரு அதோட பிஇ ரேஷியோ 11.08 இருக்கிறதாகவும், செக்டார் பிஇ வைஸ் பார்த்தீங்கன்னா 15.88. அதை விட பிஇ ரேஷியோ கம்மியாக தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை ஒரு 22 அனலிஸ்டில் 8 அனலிஸ்ட் வாங்கலான்னு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஒரு அனலிஸ்ட் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணலான்னு சொல்லப்படுகிறது. இந்த ஸ்டாக்கு அவங்களோட என்னென்ன ப்ராடக்ட் மூலிமா அவங்களுக்கு இன்கம் வருதுன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு இன்கம் மெயின்லி எதில் வருதுன்னா டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், எலக்ட்ரிசிட்டி, கேஸ் அண்ட் நேச்சுரல் அது மூலிமா இவங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இவங்களுடைய மெயினான பிஸ்னஸ் என்னென்னா நேச்சுரல் கேஸ் தயாரிக்கிறாங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் ஸ்க்ரீனர் மூலிமா நம்ம பார்க்கலாம். குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் லிமிடெட், அதாவது கவர்மெண்ட் செக்டாரில் இயங்கக்கூடிய ஒரு கம்பெனி. இது நேச்சுரல் கேஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இது ஒரு மிட் கேப் ஸ்டாக். இது இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் என்னன்னா நேச்சுரல் கேஸ் த்ரூ பைப்லைன் மூலயமா இவங்க தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல், அதாவது கம்பெனியோட மொத்த வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா 21,259 கோடியாக இருக்குது. இது மிட் கேப் ஸ்டாக். இந்த கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 377 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ஹை பார்த்தீங்கன்னா 407, லோ 254 வரைக்கும் போயிருக்கு. டிவிடெண்ட் ஈல்டுமே நமக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு. 1.33% இருக்கு. இந்த கம்பெனியோட ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 18.9% இருக்கு. ROCE பார்த்தீங்கன்னா 26.6%. இதுவுமே நமக்கு ஒரு நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்குது. பிளட்ஜ்டு பர்சன்டேஜ் நமக்கு 0வாக தான் காட்டுறாங்க. அதாவது பிளட்ஜ்டு பர்சன்டேஜ்னால் இந்த கம்பெனியோட ஷேர் மூலிமா எங்கேயும் அடமானம் வைக்கலைன்னு அர்த்தம். இது நமக்கு ஒரு நல்ல விஷயம்.
இந்த கம்பெனியோட பிஎஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் கம்பெனியோட பிஎஸ் கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா கெயில் இந்தியா, அதானி டோட்டல் கேஸ், பெட்ரோநெட் எல்என்ஜி, குஜராத் கேஸ், இந்திரபிரசாத் கேஸ், குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட், மகாநகர் கேஸ். இதில் வந்து குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட்டோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 27.61, அதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா பிஇ வேல்யூவேஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பிஇ வந்து அதிகமாக இருந்தால் வந்து சில இன்வெஸ்டர் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பிஇ வேல்யூவேஷன் நமக்கு கம்மியாக இருந்தால் தான் நமக்கு வரக்கூடிய லாபமும் அதிகமாக வரும். அந்த ஒரு ஷேர் மூலிமா நமக்கு வரக்கூடிய லாபம் வந்து அதிகமாக வரும். அதுவும் இல்லாமல் பிஇ வேல்யூவேஷன் வந்து சில ஸ்டாக்கில் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து அதிகமாக ஏறவும் வாய்ப்பு இருக்குது, இறங்கும் போது அதிகமாக இறங்கவும் வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு காரணத்தினாலையும் சில இன்வெஸ்டர் வந்து பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக இருக்க ஸ்டாக்கை தான் விரும்புவாங்க. சில இன்வெஸ்டர் வந்து பிஇ ரேஷியோ அதிகமாக இருந்தாலுமே அந்த ஸ்டாக்கோட குட் வேல்யூவேஷனை பொறுத்து வந்து அதாவது சேல்ஸு ப்ராஃபிட்டு நல்லா காட்டியிருந்தாங்க, ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு அனலைஸ் விரும்புனாங்களாம். இப்போ பிஇ வேல்யூவேஷன் அதிகமாக இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இவி பை எபிட்டா வந்து ஒரு 10க்குள்ளார இருந்தால் நல்லது. இதுவுமே இவி பை எபிட்டா வந்து நமக்கு நல்லா இருக்கு, 5.81 இருக்கு. புக் வேல்யூமே நமக்கு நல்லா இருக்கு, 2.14 இருக்கு. மற்ற ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கு. கெயிலை விட ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, 2.14 இருக்கு குஜராத் ஸ்டேட் பெட்ரோல். இதோட டெப்ட் ஈக்விட்டியும் நமக்கு நல்லா இருக்கு, அதாவது இந்த கடலும் நமக்கு இல்லை, 0.01 தான் இருக்கு. ஆர்ஓஇ ஆர்ஓசியுமே நமக்கு ரெண்டு வேல்யூவேஷன்லேயே நல்லா இருக்கு. கரண்ட் ரேஷியோவும் நமக்கு நல்லா இருக்கு. கரண்ட் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்களா, கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி, அதை டிவைட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டு தான் கரண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது வந்து 0.11, அதாவது ஒன்றுக்குள்ளார இருந்தால் கரண்ட் ரேஷியோ வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷனாக நம்ம பார்க்கலாம். ப்ரைஸ் டு சேல்ஸும் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் என்ன பெட்ரோலேட் எல்என்ஜியை விட கெயிலை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 1.25 இருக்குது. ஆனால் ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2022 விட 2023 வந்து சேல்ஸ் வந்து அதிகமாக தான் காட்டியிருக்காங்க. இதுவுமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான் இல்லை. ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தான் கொஞ்சம் கம்மியாயிருக்கு, 849 கோடியிலேருந்து 787 கோடியாக குறைஞ்சிருக்கு. உங்களுடைய அதர் இன்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 56 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போன இயரோட இந்த இயர் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு, 496 கோடியாக இருக்குது. உங்களோட பிஎல்டலை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். உங்களோட பிஎல்டலை சேல்ஸ்னால் இந்த கம்பெனி மூலிமா அவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வேல்யூவேஷன் தான் சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சேல்ஸுமே ஒவ்வொரு இயரும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, அதாவது டிடிஎம் வேல்யூவில். ஆனால் போன இயரோட டிடிஎம் வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு. மார்ச் 2023 பார்த்தீங்கன்னா 18,117 கோடியாக இருந்துச்சு, ஆனால் டிடிஎம் வேல்யூவில் 17,033 கோடியாக குறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுமே வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு, 3,267 கோடியாக டிடிஎம் வேல்யூவில் காட்டுறாங்க. டிடிஎம் வேல்யூலாம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட லாஸ்ட் 4 குவார்ட்டரை ஆட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டை தான் டிடிஎம் வேல்யூன்னு சொல்லுவாங்க. பிஎல்டலையும் அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா 196 கோடியாக நமக்கு வந்து காட்டியிருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து டிடிஎம் வேல்யூவில் 2063 கோடியாக இருக்குது, ஆனால் இப்போது மார்ச் 2023 விட கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு. இவங்களோட இபிஎஸ்மே இந்த இயரில் வந்து டிடிஎம்மில் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. இந்த இடத்துலையும் நம்ம செக் பண்ணிக்கிறது அவசியம், 27.61 இருக்குது. குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட்டோட கம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத்தும் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு, -10% இருக்குது டிடிஎம் வேல்யூவில். கம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத்தும் வந்து டிடிஎம் வேல்யூவில் -9%ஆக டிக்ளைன் ஆகிருக்கு. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் கம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட்டு வந்து நமக்கு நல்லா காட்டியிருக்காங்க. 1 இயரில் வந்து 36% வந்து நமக்கு காட்டியிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கொஞ்சம் பரவாயில்ல, லாஸ்ட் இயரில் 19%, அதுவுமே கொஞ்சம் டிக்ளைன் தான் ஆகிருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் நீங்களும் கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமான்னு அனலைஸ் பண்ணி வாங்குங்க. அடுத்தது வந்து பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்லாம் கரண்ட் அசட்டும் கரண்ட் லைபிலிட்டியும் பேலன்ஸ் பண்ணி காட்டக்கூடிய ஷீட்டு தான் பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனியோட ஈக்விட்டி கேபிட்டல் வந்து 564 கோடியாக இருக்குது செப்டம்பர் 2023. இவங்களோட ரிசர்வ் ஆனால் நல்லா இருக்கு, ஒவ்வொரு இயரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்காங்க. செப்டம்பர் 2023
9,392 கோடியா இருக்கு. இவங்களுடைய கடன் பாரோவிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு. மார்ச் 2021 விட 145 கோடியா கம்மியாயிருக்கு. இந்த இடத்துல இதுவுமே வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம். 145 கோடியா வந்து கடனை குறைச்சிருக்காங்க பாரோவிங். இவங்களுடைய அதர் லைபிலிட்டிஸ் பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா 7,863 கோடியா இருக்கு. இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இந்த இடத்துலையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஃபிக்ஸ்டு அசெட் பார்த்தீங்கன்னா 10,568 கோடியா இருக்கு. ஃபிக்ஸ்டு அசெட்லாம் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு சொத்தை தான் ஃபிக்ஸ்டு அசெட்னு சொல்லுவாங்க. அதாவது லேண்டு, பில்டிங்கு, அதை தான் ஃபிக்ஸ்டு அசெட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸ்டு அசெட் வந்து நல்லா இருக்கு. 10,568 கோடியா இருக்கு. இவங்க வெளியில ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதான் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,885 கோடியா காட்டியிருக்காங்க. டோட்டல் அசெட் வந்து 17,965 கோடியா இருக்கு. இந்த டேட்டாலாம் நல்லா இருக்கு. கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி வந்து நமக்கு நல்லா காட்டியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு தொழில் மூலிமா வரக்கூடிய கேஷ் தான் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. மார்ச் 2023 ஒவ்வொரு இயரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. 3,340 கோடியாக காட்டியிருக்காங்க. இந்த டேட்டாவும் நமக்கு நல்ல விஷயம். மொத்தமாக நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 720 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து நல்லா இருக்குது. எப்பயுமே வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் எஃப்ஏயும் டிஏஎஸும் இந்த 3 ஹோல்டிங் வந்து நமக்கு அதிகமாக இருந்தால் அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி நம்ம ஓரளவு அச்சீவ் பண்ணலாம். அந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து நல்லா இருக்குது. 37.63% இருக்குது. இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். எஃப்ஏஐ வந்து செப்டம்பர் 2022 17.31% இருந்தது வந்து இப்போ வந்து டிசம்பர் 2023 16.03% டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டிஐ ஹோல்டிங்கும் ஜூனில் தான் அதிகமாக இருந்திருக்கு. அதாவது ஜூன் 2023 25.20 இருந்தது. இப்போ வந்து டிசம்பர் 2023 24.77% கொஞ்சம் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த இடத்துலையும் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஆனுவல் ரிப்போர்ட் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணணுன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் போய் செக் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஸ்டாக்கோட அனலைஸ் வந்து ஃபுல் டேட்டாவும் கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கம்பெனியோட ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஹேஸ் டிடெக்டட் டெபிட். அவங்களுடைய கடனை வந்து இந்த கம்பெனி வந்து டிடெக்ட் பண்ணிட்டு அதாவது குறைச்சிட்டே வந்திருக்காங்க. இதுவுமே நமக்கு ஒரு நல்ல விஷயம். இந்த கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ, கடன் வந்து இல்லாமல் தான் இருக்குது இந்த கம்பெனி. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து இந்த கம்பெனி வந்து 3 இயர்ஸில் 22.8% வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு 3% வந்து இறங்கி இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கு வந்து என்கிட்ட இல்லை. ஃபண்டமெண்டல் வைஸ் ஓரளவு நல்லா இந்த மூமெண்ட் கொடுக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த ஸ்டாக்கை பற்றி. அதனால இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12% வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஏற வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த ஒரு காரணத்தினால நான் இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். நீங்களும் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமான்னு அனலைஸ் பண்ணிட்டு வாங்குங்க. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க.